நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வம் வெற்றி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ வியூவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் அப்படின்ற சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. இன்று கூட ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுக டிடிவி தினகரன் கையில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவரெலாம் பார்த்திங்கன்னா எப்படி தான் படித்து ஐபிஎஸ் ஆகி கர்நாடகாவுடைய லயனாக பார்த்திங்கன்னா இருந்தார் அப்படின்னே தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாக நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புகள் அப்படின்றது நிறைய விதமான மாற்ற ரீதியிலான அரசியல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் நீதிமன்றம், நம்முடைய தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் டெல்லி மேலிடமும் இங்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களும் சேர்ந்தே அனைத்து விதமான அபரிகரமான முடிவுகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுகவில் 5 அணிகள் பார்த்திங்கன்னா பிளந்திருக்கு. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் முதல் அணி என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். முதல் அணி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, தீபா தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு அணி, 4வதா சசிகலா தலைமையில் ஒரு அணி, 5வது இப்போ டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு அணி. ஓகேங்களா, இதில் தீபா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, அவங்களே பார்த்திங்கன்னா காலில் விழுந்து சரணடைஞ்சிட்டாங்க. அதாவது குறிப்பாக ஜெயலலிதா மாதிரி பொட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது, இப்படிலாம் பண்ணி ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகளாக பார்த்திங்கன்னா இருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையிலே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இருக்கக்கூடிய கல அரசியலுக்கு சூட்டபிளாக ஆகிற மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன். அவ்வளோதான், இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. டிடிவி தினகரனுக்கு அவங்களுடைய அக்காவாக இருந்த சசிகலா ஒன்றுமே இல்லை. அவங்க இனிமேல் வந்தாலும் போட்டியிட முடியாது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது தீபா அவர்கள் நான் தான் சொன்னல, அவங்க கட்சி விட்டே போயிட்டாங்க. அவங்களால இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகேங்களா, இந்த ஒரு சூழலில் தான் ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மறக்காமல் நம்முடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். ஏன்னா நீதிமன்றத்துடைய அடுத்தடுத்த தீர்ப்புகள் எப்பேற்பட்ட சாதகத்தை கொடுக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அல்லவா. ஏன்னா இபிஎஸ் ஒருபுறம் வெற்றியையும் ஓபிஎஸ் ஒருபுறம் வெற்றியையும் மாறி மாறி இருக்கக்கூடியவர்களில் யார் வெற்றியை பெற போகிறாங்க, ஜூன் 4ஆம் தேதி அஃபீஷியலாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜூன் 4. ஓகேங்களா, ஜூன் 4 ஃபைனல் டே அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புகள் இது அனைத்தையுமே பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கக்கூடிய அந்த 3 அணிகளில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை நம்ம கட்டாயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் A to Z ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கத்தான் போகிறோம். நன்றி.